செல்ல குட்டிங்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தக்காளி ராஜாவோட கதை. வாங்க வாங்க, கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வெஜ்லேண்ட், ஒரு அழகான காய்கறி ராஜ்யம். இங்க எல்லா காய்கறிகளும் சந்தோஷமா ஜாலியா வாழ்றாங்க. இந்த நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு. யார் தெரியுமா? நம்ம தக்காளி ராஜா. தங்க கிரீடத்தை தலையில வச்சிட்டு எல்லாருக்கும் உதவுற ஒரு நல்ல ராஜா. ஆனா சில குட்டீஸ் வெஜ்லேண்ட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒருத்தவனுக்கு மட்டும் அது பிடிக்கல. அவன் தான் நம்ம வெங்காய மந்திரி. பெரிய வியூதா நிற வெங்காயம், பச்சை ஒளி விட்டு கொண்டே இருக்கும் கண்கள், கையில் ஒரு மந்திர கைத்தடி. அவன் கொஞ்சம் கூட நல்லவன் இல்ல. நான் இந்த வெஜ்லேண்டை கைப்பற்ற போறேன் என்று கத்தினான். அவனோட காலாக்கோட்டையில ஒரு பெரிய மந்திரம் போட ஆரம்பிச்சான். அந்த மந்திர ஒளி வெஜ்லேண்ட சூழ்ந்துடுச்சு. இப்போ வெஜ்லேண்ட் முழுவதும் மங்களா ஆயிடுச்சு. நம்ம தக்காளி ராஜா இதை கண்டிப்பா தடுக்கணும். ஆனா அது இவ்வளவு சுலபமா இல்லையே. நம்ம தக்காளி ராஜா ஒரு வெங்காய டனல் வழியா போகணும். இந்த டனல் ஒரு பெரிய வெங்காயத்தால் கட்டப்பட்ட சுவரால் இருந்தது. அது வழியா போனா கண்ணு எல்லாம் கண்ணீர் வடியும். அவனால மூச்சே விட முடியாது. ஆனால் நம்ம தக்காளி ராஜா ஒரு புத்திசாலி. அவன் பெரிய கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஈஸியா நடந்து போனான். இந்த டன்னலை கிராஸ் பண்ணி போனா அடுத்து கேரட் மலை. நம்ம தக்காளி ராஜா வந்துட்டாரு கேரட் மலைக்கு. இது மிகப்பெரிய மலை. இதை ஏறினால் தான் வெங்காய மந்திரியை தோற்கடிக்க முடியும். அவன் வீரமா நின்று தலையை மேலே தூக்கி நான் இதை கடப்பேன் என்று ஒரு பெரிய ஜம்ப் பண்ணினான். மலை மேலே பாய் அறையாக அவன் பம்கின் டிராம்பலினால பாய்ந்து மேலே வாழை கண்டுபிடிச்சு மேலே போயிட்டாரு. நம்ம தக்காளி ராஜா காலாக்கோட்டை வந்துடாரு. அந்த வெங்காய மந்திரி கத்தினா நீ என்ன வெல்ல முடியாது. ஆனா நம்ம தக்காளி ராஜா சிரிச்சார். நீ எவ்வளவு பெரிய மந்திரி ஆனாலும் நல்லவனே ஜெயிக்க போறான். அவன் மந்திர சக்தி செயல் இழந்தது. இல்லை, நான் தோற்றுவிட்டேன் என்று வெங்காயம் அழுதான். வெஜ்லேண்ட் மீண்டும் பிரகாசமா மாறிடுச்சு. எல்லோரும் சந்தோஷமா கை கொட்டினார்கள். நன்றி தக்காளி ராஜா, நீ எங்கள் ஹீரோ. நம்ம தக்காளி ராஜா சிரிச்சிட்டு கையை அசைச்சாரு. இனி வெஜ்லேண்ட் பெயர் எப்போதும் மசாட்சியாம இருக்கும். இதுதான் நம்ம தக்காளி ராஜாவின் அசத்தலான கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.